ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப மோசமாக வந்து போயிடுச்சு. தவறான உறவுகள் வந்து அதிகமாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் இருந்து அதை பார்த்துட்டு நீதிபதி அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. அப்படி என்ன கேஸ் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு அக்கா தங்கச்சி இது இருக்காங்க. திடீர்னு அக்கா வந்து வீட்டை விட்டு தங்கச்சி வந்து போயிட்டாங்க. இதனால் கணவர் வந்து கேஸ் எடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் அவங்க கூட தான் வந்து இருக்காங்க. அந்த வீட்டில் அக்கா வீட்டுக்காரர் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்க அதிர்ச்சியாக இருக்கேன். அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னை யாருமே வந்து கடத்தலை, நான் வந்து விருப்பப்பட்டு தான் நான் போயிருக்கேன். எனக்கு என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து என் அக்கா வீட்டுக்காரர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் என் அக்கா வீட்டுக்காரோட தான் நான் வந்து இருப்பேன். இனிமேல் வேணுன்னா என்னோடய அக்கா வந்து என் வீட்டுக்காரர் கூட இருக்கோம். நாங்கள் 2 பேரும் கணவனை வந்து மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு நீதிபதி எப்படி ஷாக் ஆகிட்டாரு. என்னது, கணவனை மாற்றிக்கிறீங்களா? கணவனை மாற்றிக்கிறீங்களா? என்ன இது, என்ன சட்டையை மாற்றிக்கிற மாதிரி இது மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து கணவனை மாற்றிருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் குடும்ப விஷயம், இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர மாதிரி விஷயம் கிடையாது, இதெல்லாமா வந்து போடுவாங்க அப்படின்னு திட்டி அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவங்க அக்கா வீட்டுக்காரரை தான் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் இவங்க அக்கா வீட்டுக்காரர் கூட இருந்துட்டு, அதனால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து வேணால் என்னுடைய வீட்டுக்காரர் கூட வேணால் இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை கேட்டவங்க இப்படி வந்து ஏன்னா அந்த காலம் வந்து மாறி போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உறவுன்னு ஒருத்தர் நம்ம வந்து சொல்லவே முடியாது. எப்போ பாரு அக்கா தங்கச்சி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வந்து நம்பவும் முடியல, பேச முடியலை. எப்போவுமே நிலமை வந்து இப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து ஏதாவது இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இதை வந்து அதுக்கப்புறம் அந்த தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது உங்கள் குடும்ப விஷயம், நீங்களே பேசி வந்து முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கிட்டையும் ஆச்சரியத்தை ஏற்படுது. காலம் எப்படி கட்டு கிடக்கு பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அக்கா வீட்டுக்காரர் தங்கச்சி வீட்டுக்காரங்க காலம் வந்து மாறி போச்சு. இப்போ யார் கூட பேசுனாலும் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து இருக்குது.